அதிமுகவை உடைக்க வேண்டும் என்ற கனவு நிறைவேறாததால் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பொய்களை பேசி வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி குறித்த ஸ்டாலினின் குற்றச்சாட்டை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நெல்லை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன், தென்காசி நாடாளுமன்ற தொகுதி புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் கிருஷ்ணசாமி ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது அவர் ஆட்சியில் இல்லாத திமுகவால் தேர்தல் அறிக்கையை எவ்வாறு நிறைவேற்ற முடியும் என்று கேள்வி எழுப்பினார். கருணாநிதியின் குடும்பம் என்ன அரசியல் பரம்பரையா என்று கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் அதிமுகவை உடைக்க வேண்டும் என்ற கனவு பலிக்காததால் பிரச்சாரங்களில் பொய்யான கருத்துக்களை மு.க. ஸ்டாலின் தெரிவித்து வருவதாக குற்றம் சாட்டினார். அதுக்கு பின்னாடி ஸ்டாலின், அவருக்கு பின்னாடி உதயநிதி, இதெல்லாம் வாரிசு அரசியலாம், இதெல்லாம் அரசியல் பரம்பரையா? இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் மக்கள் யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்கலாம். ஒரு விவசாயி தொண்டனா இருந்து படிப்படியா உயர்ந்து இன்றைக்கு முதலமைச்சரா உங்களுடைய ஆதரவோடு நான் பேசிட்டு இருக்கிறேன். ஸ்டாலின் நினைச்ச ஒரு விவசாயி முதலமைச்சர் ஒரு கொஞ்ச நாள்ல ஆட்சி கலந்து போயிடும், அண்ணா திமுக உடைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. அதெல்லாம் காணல் நீராகி போச்சு. அது கண்ட கனவெல்லாம் கண்ணு விழிச்சதையும் அது தெரியாத போயிட்டுது. அது தெரியாத இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்காரு. எல்லா இடத்துலையும் பொய்யா பேசுறாரு. பொய் மூட்டை அவுத்து விடுறார். தென்காசி தொகுதி புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் கிருஷ்ணசாமியை ஆதரித்து தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது அவர் நாட்டுக்கு வலிமையான மற்றும் நிலையான பிரதமரை தேர்வு செய்ய அதிமுக கூட்டணி வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்திக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வேட்பாளரின் பெயரை முதலமைச்சர் மாற்றி கூறியதால் தொண்டர்கள் வேதனை அடைந்தனர். இதனிடையே கோவை சாய்பாபா காலனி பகுதியில் கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணனை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி குறித்து உண்மைக்கு மாறான கருத்துக்களை மு.க. ஸ்டாலின் பேசி வருவதாகவும் இதனை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் கூறினார். ஸ்டாலின் பொள்ளாச்சி கோயம்புத்தூர்ல அவதூறான பொய்யான உண்மைக்கு மாறான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து நிலைகுலைந்து போய் தடுமாறி பேசிக் கொண்டிருக்கிறார். உள்ளாட்சி அமைச்சர் மீது பல உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டுகளை பொதுக்கூட்டங்களில் பேசி வருகிறார். ஏற்கனவே 6 மாசத்துக்கு முன்னால இதே பிரச்சனையை இதே பொருளை நீதிமன்றத்தில் வழக்கா தொடுத்தார். யாரை வச்சு? அவங்க வக்கீல் RS பாரதி வச்சு வழக்கா தொடுத்தார். அப்ப நம்ம மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஸ்டாலினை பார்த்து ஒரு சவால் விட்டார். என்ன சவால் தெரியுங்களா உங்களுக்கு? ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எதிர்கட்சி தலைவரை ரிசைன் பண்ணுங்க, திமுக தலைவர் பதவியை ரிசைன் பண்ணுங்க, நான் அமைச்சர் பதவியை ரிசைன் பண்றேன், 2 பேர் நீதிமன்றத்தில் வாதாடுவேன். நீங்கள் வெற்றி அடைந்தால் வழக்குகளில் நான் அரசியலை விட்டு விலகுகிறேன், நான் வெற்றி அடைந்தால் நீங்கள் அரசியலிருந்து விலக தயாரா என்று சவால் விட்டார். இதுவரைக்கும் பதில் இல்ல. அதை திரும்ப புதுப்பிச்சு கூட்டத்தில் பேசிட்டு வர்றாரு. மக்கள் நம்ப மாட்டாங்க. முன்னதாக உதகையில் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் வயநாட்டில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடுவது காங்கிரஸ் கட்சியின் பலவீனத்தை காட்டுவதாக தெரிவித்தார். இடைத்தேர்தலை தடுத்து நிறுத்த சதி செய்வதாக கூறுவது பொய் என்றும் ஓ பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்தார். இன்கம் டேக்ஸ் மற்றும் இது மாதிரியான பண பரிமாற்றங்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் தேர்தல் ஆணையத்துடைய விதி. அதை மீறி யாராக இருந்தாலும் அவர்கள் அதற்கு ஆளுங்கட்சி பிரமுகராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி பிரமுகராக இருந்தாலும் சரி, பொதுவானவர்களாக இருந்தாலும் சரி, கணக்கில் இருந்துதான் அவர்களை எடுத்து செல்ல வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும் என்ற நியதி இருக்கிறதுனால் அதை மீறி செல்வது என்பது உரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் சட்டம் சமம்தான். தென்காசி தொகுதியில் முதலமைச்சரின் பிரச்சாரத்தையொட்டி தொண்டர்கள் அதிக அளவில் கூடினர். அப்பொழுது எம்ஜிஆர் பாடலுக்கு தொண்டர்கள் உற்சாக நடனம் ஆடினர். இதனை அங்கிருந்தவர்கள் ஆர்வமுடன் பார்த்து சென்றனர்.